ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு Nachi's யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி ரொம்ப யூனிக்கான ரெசிபி. நீங்கள் ரொம்ப இடத்துல பார்த்துருக்காத ஒரு ரெசிபி. அதை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். தென் 200 கிராம் ரைஸ் ஃப்ளாரோட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா வெஜிடபிள்ஸ். இது வந்து கேபேஜ் ஒரு 25 கிராம், 20 கிராம் கேரட், தென் ஒரு 20 கிராம் குடமிளகா. எல்லாத்தையும் ரொம்ப ஃபைனாக பொடியாக நறுக்கிக்கணும். நீங்கள் கேரட்டை துருவிக்க வச்சுட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணாலும் சரி, எதுனாலும் ஓகே. இந்த கேரட் சேர்த்துடலாம். தென் குடமிளகா சேர்த்துடலாம். ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துருவோம். தென் கொத்தமல்லி தழை 2 ஸ்ப்ரிக்கு, அதையும் இதோட சேர்த்துடலாம். பேக்கிங் பவுடர் இது கொஞ்சம் அது ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரைஸ் ஃப்ளாரோட. ஸோ அதனால் இது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் வந்து பிளாண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஷார்ப்னஸ் சேர்க்கறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இது 1 டீஸ்பூன். நான் 100 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். 200 கிராம் மாவு சேர்த்துருக்குறோம். ஸோ நம்ம தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டான டோ பிசைய போகிறோம். ஸோ எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்த்துக்கலாம். 100 ml தண்ணி நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ க்ரம்பிளியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு 100 ml சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. தாராளமாக 200 கிராம் மாவில் 4 பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 4 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் மாவு பதம் சேர்ந்துருச்சு, பைண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் தண்ணி சேர்க்க வேணாம். ஸோ மொத்தமாக 200 ml தண்ணியில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 ml பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தோதா நீங்களும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் பைண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மாவை நல்லா உருட்டியாச்சு. பாருங்கள், இப்படி ஷேப் பண்ணால் அழகாக பிடிக்க வரும், கையிலெல்லாம் ஒட்டாது. அந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக நீங்கள் தண்ணியை நிறுத்திடணும். தண்ணி விட்டுருச்சுன்னா உங்களுக்கு பிஸ்குன்னு வந்துச்சுன்னா அப்புறம் கொழுக்கட்டை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு அந்த எதிர்பார்த்த ஃபீலிங் இருக்காது. ஸோ இப்போது எண்ணெய் கையில் ஊற்றிக்கிங்க. ஸோ எண்ணெயை கையில் தேய்ச்சிட்டு பிசு தன்மை இருக்காது. இப்போது இந்த மாதிரி உருட்டி நீங்கள் இட்லி கொப்பரையிலையும் பண்ணலாம், இல்லை ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டீமரோடைய என்ன பிளேட் யூஸ் பண்ண போகிறீங்களோ, ஸ்டீமருக்கு மேலே வைக்க போகிற பிளேட்டை அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிங்க. ஸோ அதனால் இதுவும் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நீளமாக ஷேப் பண்ணிக்கிட்டு உங்கள் டிசைர்டு ஷேப் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நீளமாக பண்ணால் பிளேட்டிங்க்கு அழகாக இருக்குமே, இப்படி பண்ணுறேன். ஸோ இதை எல்லாத்தையும் இதே போல் உருட்டி ட்ரேயில் அடுக்கி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். சைடில் ஒரு பக்கம் நீங்கள் இட்லி குப்பரையோ அல்ல என்ன ஸ்டீமரில் பண்ண போகிறீங்களோ அதை ஆன் பண்ணி வாட்டர் ஹீட் ஆகிடட்டும். அந்த கேப்பில் நம்ம இதை உருட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது உள்ளே வைக்கணும். பாருங்கள், அழகாக உருட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லேஸாக ஸ்பேஸ் விட்டு இந்த ட்ரேயில் அடிக்கிட்டேன். இப்போது என்னுடைய ஸ்டீமிங் பேன் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொதிக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இதை வைக்கிறதுக்கு முன்னாடி அது தண்ணி வந்து உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடணும், இல்லைனா நம்ம உள்ளே வைக்கும் போது ஒட்டிக்கும். ஸோ வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் கழித்து நம்மளுடைய கொழுக்கட்டை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் தான். ஸோ டோட்டல் 15 மினிட்ஸ். மொத்தமாகவே இந்த கொழுக்கட்டையை வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். 5 நிமிஷம் மிக்சிங்க்கு, 15 நிமிஷம் குக்கிங்க்கு. அவ்வளோதான். குழந்தைங்கள்லாம் இப்போ ஸ்கூல் விட்டு வரும்போது கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். தாளித்து வரும்போது சூடாக தாளித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குங்கிறத ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை, ஆஹா சூப்பர், பாருங்க, ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். உள்ள ட்ரேயை மெதுவாக ஸ்டீம் கையில் அடிச்சிடாமல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. தாளிப்புக்கு முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். உளுந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சாப் பண்ணது 2 ஸ்ப்ரிக்கு, அதையும் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ ஆனியன் ஸ்வெட் ஆனால் போதும். இப்போ அந்த தாளிப்பில் நம்ம சால்ட் போட தேவையில்லை, பிகாஸ் நம்ம கொழுக்கட்டையில் சேர்த்தாச்சு. இப்போது உங்களுக்கு பிரியமாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் இதில் இப்போவே கொழுக்கட்டையை சேர்த்து டாஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த மசாலாவும் சேர்க்காம. பட் நான் கொஞ்சம் ஸ்பைஸ் லவர், ஸோ லேஸாக இதில் ஒரு மசாலா டச் இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தேன்.
அதனால் நான் பெருங்காயம் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச். ஸோ மசாலா கருகிராமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி அழகாக டாஸ் பண்ணிடுவோம். ஸோ எதுவுமே குக் ஆக தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாம் குக் ஆகிடுச்சு. ஸோ மசாலா பாருங்கள் அழகாக இது ஒரு பியூட்டிஃபுல் கலர் வந்துருச்சு. கொழுக்கட்டைக்கு சாப்பிட அப்பிடைசிங்காக இருக்கும். மசாலா சேர்க்கலைனாலும் ஓகே தான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத நான் வெஜிடபிள் கொழுக்கட்டை தாளித்து ரெடி ஆகிடுச்சு சர்விங்க்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் இதை எடுத்துக்க போகிறேன். பாருங்க அட்டகாசமாக வந்திருக்கு. ஒன்று ஈவன் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ஸோ உள்ள அழகாக வெஜிடபிள்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸை இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு 20 மினிட்ஸில் அட்டகாசமான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்றார் போல் ஒரு ரெசிபி. ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. நீங்களும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம், ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே. ஸோ இன்னொரு ஸ்டார் ரெசிபியோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Until then, bye from Nachi. Please do share, subscribe with your friends. Thank you.